ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எக்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே இமிடியேட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது எக்கு கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சோம்பு தாளிக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டா போதும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டை, நீங்கள் 3 பேர் சாப்பிட போகிறோங்கிறதுனால 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான மல்லித்தூள், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு. மல்லித்தூளில் பாதி அளவு தான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் அதோட போட்டுட்டு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து போட்டுட்டு அதையும் வதக்குங்க. ஒரு 3 நிமிஷம் அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள் எடுத்து போட்டு அதையும் எண்ணெயிலே வதக்கிக்குங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு அதையும் எடுத்து இதோட சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா வதக்குங்க. அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு இப்போ கொதிக்க வைக்க வேண்டியதான். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வர்றதுக்கும் கொஞ்சம் முன்னாடி அந்த டைமில் தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன்ல, இப்போ ஒரு முட்டையாக ஒன்றோட ஒன்று படாமல் தனித்தனியாக முட்டையை டேரெக்டாகவே அந்த குழம்புல உடச்சி ஊற்றணும். உடச்சி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். 3 முட்டையுமே உடச்சிட்டேன். இப்போ ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹையில் வைக்கக்கூடாது, சிம்மில் தான் இருக்கணும். அதே சமயம் கரண்டி போட்டு கலக்கி விடவும் கூடாது. அப்படியே சிம்மில் வச்சுட்டு விட்டுருங்க. இப்போது முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா அப்படியே அழகாக எடுத்து திருப்பி விடணும். அந்த மாதிரி 3 முட்டையும் எடுத்து திருப்பி விட்டுருங்க. ஒன்று பின்னாடி ஒன்று நல்லா திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு குழம்ப கொதிக்க விடுங்க. சிம்மிலே வச்சு கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதான். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ எக்கு கிரேவி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே அருமையாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டேஸ்ட் உண்மையிலே செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. தேங்க்யூ. பாய்.